பாரதியார் பிறந்த நாளை முன்னிட்டு, அதாவது டிசம்பர் 11 அன்னைக்கு விஜில்ங்கிற ஆர்எஸ்எஸ்ஸின் ஆதரவு பெற்ற அமைப்பு பாரதி கண்ட வந்தே மாதரம்ங்கிற தலைப்புல கருத்தரங்கம் ஒன்று நடத்தி இருக்குது. அதுக்கு நொன்னன் சீமான சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்கிறாங்க. பார்ப்பனர்களை புகழ்ந்து பேசுறதுனால நொன்னனுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆச்சு. பார்ப்பனர்களை புகழ்ந்து பேசுறதுக்காக நொன்ன எந்த எல்லைக்கும் போவார்ல, அன்னைக்கு அந்த எல்லைக்கும் போயிருக்கிறாரு. ஆர்எஸ்எஸ் காரங்க நடத்தின கருத்தரங்கத்திலேயே கலந்துகிட்டு பார்ப்பனர்களை புகழ்ந்து தள்ளி வந்திருக்கிறாரு. பாரதியார புகழ்ந்து பேசிட்டு வந்திருக்கிறாரு. சீமானோட இந்த எச்ச வேலைக்காக ஏகப்பட்ட பேர் ஏற்கனவே நொன்னனை தூக்கி போட்டு மிதிச்சிட்டாங்க. நம்ம பங்குக்கு நாம 4 மிதி மிதிக்கலாம். எப்படி நம்ம அண்ணனை நாம மிதிக்கலன்னா அப்புறம் வரலாறு நம்மளை தப்பா பேசாதா? அதனால நம்ம பங்குக்கு 4 மிதி மிதிக்கலாம்ங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா நொன்ன அங்க போய் எப்பயும் பண்ற எச்ச வேலைகள் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாரு. வெறுமனே பாரதி புகழ் பாடுறதோட நிப்பாட்டி இருந்தாருன்னா சரி, தமிழ் பற்ற தம்பிகளுக்கு நிரூபிக்கிறதுக்காக அண்ணன் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டாருன்னு கண்டு காணாம போயிடலாம். ஆனா நொன்ன அங்க போய் ஏகப்பட்ட பிராமணர்களை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு எப்பயும் செய்கிற எச்ச வேலையை கரெக்டா செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. அதாவது ஆமா, அவன் பார்ப்பான். ஏன் பார்ப்பான்? மனித குலத்தில் எல்லோரையும் அவன் சமமாக பார்ப்பான். அதனாலதான் அவன் பார்ப்பான் அப்படிங்கிற அந்த இத்து போன பீத்த கதையில் ஆரம்பிச்சு சாதிகள் இல்லையடி பார்ப்பான்னு சொன்ன பாரதிய பார்ப்பான்னு சொல்லி கொடுத்த அயோக்கிய பய அவன் அப்படிங்கிறதுல வந்து கட்ட கடைசியா பெரியார் உங்களுக்கெல்லாம் தந்தை ஆகும்போது பாரதி எனக்கு பாட்டன் ஆகக்கூடாதா? ஏண்டா என்னடா உங்க நியாயம்னு அதே இத்து போன பீத்த கதையில முடிச்சிருக்கிறாப்புல. இதுக்கப்புறமும் நொன்னனை மிதிக்கலனா வரலாறு நம்மளை மன்னிக்குமா? அதனாலதான் 4 நாள் லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு இன்னைக்கு மிதிக்கிற முடிவோட வந்திருக்கிறேன். மிதிப்போம். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லி ஆகணும். அதாவது நாம எப்பவெல்லாம் சீமான பிஜேபியோட பி டீம்ங்கிறத ஆதாரபூர்வமா அம்பலப்படுத்துறோமோ, நாக்பூர் வளர்க்கிற பங்களா நாய் தான் இந்த சீமான்கிறத அழுத்தம் திருத்தமா ஆதாரபூர்வமா சொல்றோமோ, அப்பெல்லாம் நமக்கு எதிராக ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. இதை என்கிட்டயே நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. அதாவது எப்பா நீங்க சீமான பிஜேபியோட பி டீம்னு திரும்ப திரும்ப சொல்றீங்க, ஆனா பிராக்டிக்கலா என்ன நடக்குது? சீமான் ஓட்டு அரசியல்ல பிரிக்கிற ஓட்டுங்கிறது பல தொகுதிகளில் திமுகவோட வெற்றிக்கு தான் உதவுது. ஸோ பிராக்டிக்கலா சீமான் திமுகவோட வெற்றிக்கு தான் உதவுறாப்புல. இருந்தாலும் நீங்க பிஜேபியோட பி டீம்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே, இது உங்களுக்கே ஒரு மாதிரி நான்சென்ஸா தெரியலையா அப்படின்னு பொதுவாக கேட்குறாங்க. என்கிட்டயும் ஆர்கியூமெண்டா இதை நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்கன்னு வைங்க. இதுல ஓரளவுக்கு உண்மை இருக்குது. அதாவது சீமான் ஓட்டரசியல்ல சில தொகுதிகளில், வெகு சில தொகுதிகளில் திமுகவோட வெற்றிக்கு உதவி இருக்கிறாருங்கிறது பிராக்டிக்கலான உண்மைதான். சீமான் பிரிக்கிற ஓட்டுங்கிறது திமுகவின் வெற்றிக்கு உதவி இருக்குதுங்கிறது ஒரு வகையில் உண்மைதான். ஆனா அதுவே முழுமையான உண்மை கிடையாது. ஏன்னா சீமான்லாம் ஒரு அரசியல் புரோக்கரு, கலெக்ஷனுக்காக கட்சி நடத்துறவரு. ஸோ எலெக்ஷன் நேரத்தில் அவர் என்ன முடிவு வேணாலும் எடுப்பாரு, யாரு கூட வேணும்னாலும் சமரசமா போவாரு, என்ன வேணாலும் பண்ணுவாரு. ஸோ சீமான் பிரிக்கிற ஓட்டால யார் பலனடைகிறாங்கிறத வச்சு சீமான் யாருக்காக வேலை பார்க்கிறாருங்கிற அந்த முடிவுக்கெல்லாம் வர முடியாது. அது அடிப்படையிலேயே ஒரு நான்சென்ஸ். ஏன்னா சீமான் அடுத்த எலெக்ஷன்ல என்ன முடிவு எடுப்பாருலாம் யாருக்குமே தெரியாது. அந்த எலெக்ஷன்ல அவர் பிரிக்கிற ஓட்டு யாருக்கு சாதகமா போகும்லாம் யாருக்குமே தெரியாது. இதை தாண்டி சீமான பிஜேபியோட பி டீம்னு நாம ஏன் அழுத்தம் திருத்தமா சொல்றோம்னா, சீமான் பேசுற அந்த தமிழ் தேசியம்ங்கிறது ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியான இந்துத்துவ தேசியத்தின் தமிழ் வடிவம். அவ்வளவுதான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுங்கிறது 2 தான். ஜாதி சிஸ்டத்தை ஆதரிக்கிறியா இல்லையா? ஜாதி சிஸ்டம் இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறியா, இல்ல ஜாதி சிஸ்டம் ஒளிஞ்சு போய் எல்லாரும் சமமா மாறி சமத்துவமா வாழணும்னு நினைக்கிறியா? அவ்வளவுதான். இது 2 தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கிற பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுங்கிறது. இதுக்கு வெளியில ஒரு அரசியல் நிலைப்பாடுங்கிறது கிடையவே கிடையாது. அப்படி யாராவது இதுக்கு வெளியில நாங்க அரசியல் பண்றோம்னு சொன்னா அது அடிப்படையிலேயே அயோக்கியத்தனமான பதில்னு அர்த்தம், அது கடைஞ்செடுத்த பித்தலாட்டம்னு அர்த்தம். 2 தான். ஜாதி சிஸ்டத்தை ஆதரிக்கிறேன்னா நீ ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியை ஆதரிக்கிறேன்னு அர்த்தம், எதுக்குறேன்னா ஆர்எஸ்எஸ்ஸையும் சேர்த்து எதுக்குறேன்னு அர்த்தம், ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான அணியில் இருக்கிறேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இதுல சீமான் எந்த இடத்துல இருக்கிறாப்புலங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க. சீமானோட தமிழ் தேசியம்ங்கிறது என்ன? யார் தமிழன் யார் தமிழன் அல்லாதவன்
தமிழன்கிறத கண்டுபிடிக்கிறதே சாதியை வச்சு தான். சாதி அடையாளம் ஒளிஞ்சு போயிட்டா யார் தமிழன் யார் தமிழங்கிற அந்த அடையாளமே அழிஞ்சு போயிடும், வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாமல் ஆயிரும். அப்படிங்கிறது தான் சீமானோட அரசியல் அடிப்படை, ஆன்மா, உயிர் எல்லாமே. சீமான் பேசுகிற தமிழ் தேசியம்ங்கிறது இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய இந்துத்துவ தேசியம். சாதி அடையாளம் இல்லைன்னா ஒருத்தன் இந்துவா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியின் அடிப்படை, ஆன்மா, உயிர் எல்லாமே. சாதி சிஸ்டத்தை காப்பாற்றுறதுக்காக தான் ஆர்எஸ்எஸும் சீமானோட தமிழ் தேசியமும் எல்லாமும். இந்த தமிழ் தேசியம்ங்கிறது இப்போ உருவான ஒரு கருத்தியல் கிடையாது. எப்போ பெரியார் திராவிடம்ங்கிற பேரில் சாதி ஒழிப்பை கொள்கையா முன் வச்சாரோ அப்பவே அதுக்கு கவுண்டரா சாதியை காப்பாற்றுறதுக்காக தமிழ் தேசியம்ங்கிற கொள்கையை சங்கிகள் உருவாக்கிட்டாங்க. அதை ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப சீமான் அதை வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அவ்வளவுதான். ஸோ சீமான் இப்போ இல்லை, எப்பவுமே பிஜேபியோட பி டீம் தான், ஆர்எஸ்எஸ் வளர்க்குற பங்களா நாய் தான். அதில் எல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை. இதுக்கே சீமானோட 4 நாளைக்கு முன்னாடி பேசின அந்த பேச்சிலிருந்தே ஒரு உதாரணத்தை தர்றேன். அதாவது சீமான் ஒரு சீரியஸான பஞ்சுங்கிற மாதிரியே அந்த மீட்டிங்கில் பேசினார்ல, எந்த பிராமண எதிர்ப்பை காட்டி திராவிடத்தை நீ கட்டினியோ அதே பிராமண கடப்பாறையை வச்சு திராவிடத்தை ஒழிக்கிறனா இல்லையான்னு பாரு, அந்த பில்டிங்கை இடிக்கிறனா இல்லையான்னு பாருன்னு ஒரு பீத்த பஞ்சை பேசினார்ல, அதுவே ஆர்எஸ்எஸ் பாசை தான். ஏன்னா கடப்பாறை கையில் கிடைச்சா எதையாச்சும் இடிக்கணும்னு எவன் தெரியுமா? ஆர்எஸ்எஸ் காரன் தான் தெரியுமா. எந்த பில்டிங்கை இடிக்கலாம், எந்த புனித தலத்தை இடிக்கலாம், எதை இடிக்கலாம், அதை வச்சு மதவெறியை கிளப்பலாம்னு யாரு தெரியுமா? ஆர்எஸ்எஸ் காரன் தான் தெரியுமா. அதே தான் நொன்னு சொல்றாரு, பிராமண கடப்பாறையை எடுத்து திராவிட கட்டடத்தை இடிக்கிறாராம். நொன்னனுக்கு பாசிட்டிவாலாம் எதையும் பேச தெரியாது, எதையாவது இடிக்கணும், கடப்பாறை கையில் கிடைச்சா எதையாவது இடிக்கணுங்கிறது ஆர்எஸ்எஸ் காரனோட மனநிலை தான். அப்போ நொன்னன் சீமாரி யாருன்னு நீங்களே புரிஞ்சுக்கங்க. அதாவது கடப்பாறையை வச்சு ஆக்கப்பூர்வமாக ஏகப்பட்ட வேலைகளை பார்க்கலாம், அதை வச்சு கட்டணம் கட்டலாம், இன்னும் விவசாயம் பண்ணலாம், இன்னும் என்னென்னவோ பண்ணலாம். ஆனால் அதை வச்சு எதையாவது இடிக்கணுங்கிற மனநிலை யாரோட மனநிலை? நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நொன்ன விரும்பியோ விரும்பாமலோ அப்பப்போ ஆமாம் நான் ஆர்எஸ்எஸ் காரன் தான், இல்லை உங்களுக்கு என்னடா பிரச்சனைங்கிறத ஓப்பனாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. கோமட்ட தம்பிகளுக்கு தான் புரிஞ்ச பாட்டை காணா, எப்பயும் சொல்கிறது தான், டே தற்கூரி முண்டங்களா, இதுக்கப்புறமா நொன்ன யாருங்கிறது உங்களுக்கு புரியலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த ஜென்மத்திலேயாவது மனுஷனா பிறந்து தொலைங்கடா, ஆறறிவு பெற்ற மனுஷனா பிறந்து தொலைங்கடான்னு தான் சொல்லணும். வேற என்னத்தை சொல்றதுங்கிறேன். ரைட். இப்போ நொன்ன பிராமணர்கள் மத்தியில் போய் பிராமணர்களே கூச்சப்படுற அளவுக்கு அப்படி பேசிட்டு வந்திருக்கிறாரு, அப்படி புகழ்ந்து தள்ளிட்டு வந்திருக்கிறாரு. உண்மையிலேயே பிராமண கூட்டம் இன்னைக்கும் சீமான தங்களோட நம்பிக்கைக்குரியவரா பார்க்குதான்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்குது. பழைய மாதிரியே திமுகவை எதிர்க்கிறதுக்கு உண்டான பவர்ஃபுல் வெப்பன் சீமான் தான் தமிழ்நாட்டு பார்ப்பன கூட்டம் நம்புதாங்கிறதெல்லாம் எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்குது. ஏன்னா இப்ப சமீபத்தில் நடக்கிற விஷயங்கள்லாம் அப்படி ஒன்றும் அண்ணனுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரியெல்லாம் தெரியல. அதாவது தினமலர் பத்திரிகையில போன வாரம் 2026 எலெக்ஷன் ரிசல்ட் கருத்து கணிப்புன்னு ஒரு விஷயத்தை வெளியிடுறாங்க. அது என்னன்னா மத்திய உளவுத்துறை ஒரு கருத்து கணிப்பை எடுத்துதான், அதுல ரிசல்ட் இப்படி வந்துதான், அதிர்ச்சிகரமா ரிசல்ட் வந்துதான். அதாவது திமுகவுக்கு 90 தொகுதிகள், விஜய் கட்சிக்கு 70 தொகுதிகள், அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு 34 தொகுதிகள்ங்கிற மாதிரி கருத்து கணிப்பு ரிசல்ட் வந்துதான். இதை பார்த்து மத்திய அரசே ஆடி போச்சான் அப்படின்னு தினமலர்காரன் ஒரு நியூஸை போட்டிருக்கிறான். இதெல்லாம் இத்து போன பீத்த கருத்து கணிப்பு தான் வைங்க. ஏன்னா சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஒரு கருத்து கணிப்பை எடுத்து அது தினமலர்காரனுக்கு தெரிஞ்சிருக்குதுன்னா என்னத்தை சொல்றது? மோடி கவர்மெண்டா தினமலர்காரனே மூஞ்சில காரி துப்புறாங்கிற மாதிரி தானே இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் எடுக்கிற அந்த சர்வேங்கிறது இவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அந்த அளவுக்கு சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் பலவீனமா இருக்குது. இவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு எல்லாமா அவங்க பலவீனமா பப்பரப்பேன்னு ஒரு சர்வேவை எடுத்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. திரும்பவும் சொல்றேன், அந்த சர்வே உண்மைன்னா மோடி கவர்மெண்டா தினமலர்காரனே மூஞ்சில காரி துப்புற மாதிரி கணக்கு தான் வரும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் சும்மா உள்ளுள்ளாயின்னு வைங்க. தினமலர்காரன் கொளுத்தி போடுற நமத்து போன நாத்தம் பிடிச்ச அரசியல் பல பட்டாசுகள்ல இது ஒன்றுன்னு வைங்க. இதுக்கெல்லாம் மரியாதை எதுவும் கிடையாது, ப்ராக்டிக்கலாக இதுக்கு எந்த மீனிங்கும் கிடையாதுன்னு வைங்க. இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கிறது வேற. அதாவது விஜய்க்கு 70 தொகுதிகள் கிடைக்கும்னு தினமலர்காரனே சொல்ல வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருது? எதுக்காக அவன் இதை பண்ணுறான்? அதாவது ஐயர்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு இந்த விஜய்க்கு பாராட்டு பத்திரம் வாசிக்க வேண்டிய அவசிய கூந்தெல்லாம் எங்கிருந்து வருதுன்னு நான் கேட்குறேன்.
அதாவது தினமலர் எப்படிப்பட்ட பத்திரிக்கை, அதை யார் நடத்துகிறா, யாருக்காக நடத்தப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஐயர்கள் விஜயை தூக்கி பிடிக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வருதுன்னு நான் கேட்குறேன். இதுக்கான பதில் ரொம்ப சிம்பிளு. ஐயர்கள், அதாவது தமிழ்நாட்டு பிராமணர்கள் விஜயை நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்குறாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் வராது வந்த மாமணி தான் இந்த விஜய். இந்த விஜய் தான் திமுகவை குத்தி கிழிக்கிறதுக்கு சரியான சார்பான கத்தின்னு தமிழ்நாட்டு பிராமணர்கள் நினைக்கிறாங்க. அதுதான் இதில் நாம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதனால தான் இப்போ விஜய் பெரியார கொள்கை தலைவர்னு சொன்ன கையோட, பெரியார் கொள்கை தலைவர் பிஜேபி எங்களோட கொள்கை எதிரின்னு விஜய் அனௌன்ஸ் பண்ண கையோட அத்தனை சங்கிகளும், குறிப்பாக பிராமண சங்கிகள் அத்தனை பேரும் விஜயை விட்டு வெளுன்னு வெளுத்திருக்கணும்ல. விஜய் அரசியல் களத்திலிருந்தே அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு ஆபத்தான அரசியல்வாதி விஜயை விரட்டி அடிக்கணும்னு சொல்லியிருக்கணும்ல. ஏன் சொல்லலை? இன்னைக்கு வரைக்கும் ஒரு மாதிரி கொஞ்சம் இட்டா இருக்கிறாங்க. அப்பப்போ தினமலம் மாதிரியான பிராமண ஆதரவு பத்திரிகைகளை விஜய்க்கு ஆதரவாக நியூஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு நான் கேட்குறேன். இதில் ஒன்றை கவனிச்சிங்களா? அதாவது இவா அவளை ஆதரிக்கிறா, அவளோட கூட்டணி வச்சிருக்கிறா. இவ ஆதரிக்கிற பிஜேபி அவ அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கிறா. ஆனா இவா வெளியிடுற கருத்து கணிப்புல அந்த அதிமுக கூட்டணிக்கு 35 இடம் தான் கிடைக்கும்னு இவாளே சொல்றா. இதெல்லாம் என்ன? இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா உங்களுக்கு ஒன்று புரியலையா? இவா பெருங்கருணையும் பேரன்பும் கொண்டு விஜயை நேசிக்கிறா. விஜயின் வளர்ச்சியை அவாக்கள் விரும்புறா. அவ்வளவுதான். இதுதான் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது இப்போ நம்ம முன்னாடி இருக்கிறது ஒரே ஒரு கேள்விதான். பிஜேபி விஜய்க்காக ஏடிஎம்கேவை பலி கொடுக்க தயாராக இருக்குதா இல்லையா? அது மட்டும்தான் நமக்கு இன்னும் விடை தெரியாத ஒரே கேள்வி. அதுக்கு 2026 எலெக்ஷன் ரிசல்ட்டு ஒரு விடையை அமையும். அப்போ தெரியும் பிஜேபி என்ன நினச்சிது, ஏடிஎம்கேவை என்ன பண்ணணும்னு பிஜேபி நினச்சதுங்கிறது 2026 எலெக்ஷன் ரிசல்ட்டில் தான் நமக்கு தெளிவாக தெரியும். மற்றபடி விஜய் பெரியாரை கையில் எடுத்திருக்கிறாரு, அப்புறம் எப்படி அவாக்கள் ஆதரிப்பாங்கிறதெல்லாம் ஒரு அபத்தமான அறிவில்லாத வாதம். அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. பெரியாரை உருவிட்டு கோல்வார்க்கரையும் சாவர்கரையும் சொல்வதெல்லாம் அவாக்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. விஜய் எல்லாம் என்னத்தை கண்டாப்புல? விஜய்க்கு பெரியார் தெரியுமா, அம்பேத்கர் தெரியுமா? ஒரு கூந்தலும் தெரியாது. அதாவது பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை இருக்குதா இல்லையான்னே தெரியாத விஜய்க்கு பெரியார்லாம் தெரியும்னு பைத்தியக்காரன் கூட நம்ப மாட்டான். அறிவு கட்ட ஆகச்சிறந்த கூமட்ட அணில் குஞ்சுகளை தவிர வேற எவனும் நம்ப மாட்டான். அவா நம்புவாளா? அவா என்ன அந்த அளவுக்கு கூமட்டையா? அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. பெரியாரை உருவிட்டு சாவர்கரை சொல்லலாம், இல்லை பெரியாரை வச்சுக்கிட்டே சங்கி அரசியல் பேச வைக்கலாம் அவளால் முடியும். அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அது அணிலுக்கோ அணில் குஞ்சுகளுக்கோ எப்பயும் ஒரு பிரச்சனையாகவும் இருக்க போகிறதில்ல. ஸோ இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இதெல்லாம் நம்ம எல்லாத்தோட நொன்னன் சீமானுக்கு நல்லாவே தெரியுது. அதனால தான் நொன்ன நேரடியாக ஆர்எஸ்எஸ் மேடையிலேயே ஏறிட்டாரு. சும்மா இன்னைக்கு வந்திருக்கிற வெத்து வேட்டு சினிமாக்காரனை எல்லாம் நம்பி என்ன கை கழுவிடாதீங்க. என்ன அளவுக்கு அவனால் உங்களுக்கு விசுவாசத்தை காட்ட முடியுமா? எப்போ இருந்தாலும் விசுவாசம்னா சீமான் தான். அதனால என்ன கண்டுக்காம போயிடாதீங்க. பழைய மாதிரி படி அளக்கிறது எல்லாம் நிப்பாட்டிடாதீங்க. இதெல்லாம் சும்மா நீங்கெல்லாம் வருவாங்க போவாங்க. பெரியார் எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு, பிராமண ஆதரவெல்லாம் சீமான அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படிங்கிறதையெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு பழைய மாதிரி என்ன மதிங்க எஜமா அப்படிங்கிறத தான் ஆர்எஸ்எஸ் மேடையில் நொன்னன் சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு. அவ்வளவுதான். ஆனால் நொன்னன் பழையபடிக்கு தேர்வாராங்கிறதுலாம் ஒரு மாதிரி டவுட்டு தான். ஏன்னா எதுவுமே தெரியாத விஜய் கிட்ட ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிற சீமானுக்கிட்ட கூட்டம்னு ஒன்று இருக்குதாங்கிறதே இன்னைக்கு தேதிக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ நூலாண்டிகள் என்ன முடிவு பண்ண போறான்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மற்றபடி சீமானோட இந்த கடைஞ்செடுத்த பித்தலாட்டங்கள்லாம் தற்கூரி தம்பிகளிலேயே கணிசமான ஆட்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இது நொன்னனுக்கு புரிஞ்சதுனால தான் அந்த பக்கம் முரட்டுத்தனமான பஞ்சுகளை பேசிக்கிட்டு திரிகிறாரு. பாரதி புகழ் பாடுறதுக்காக நான் பாகிஸ்தானுக்கு கூட போவேன். திமுக மேடையில் கூப்பிட்டாங்கன்னா கூட நான் ஏறி போய் பேசிக்கிட்டு தான் வருவேன். என் பாட்டன் பாரதி தமிழுக்காக வாழ்ந்தாப்புல அவரோட புகழை பாடுறதுக்கு எனக்கு இடம் பொருள் ஏவெல்லாம் முக்கியமே கிடையாது அப்படின்லாம் முரட்டுத்தனமாக முட்டு கொடுத்துக்கிட்டு தெரியறதெல்லாம் தற்கூரி தம்பிகளை ஒரு மாதிரி சுதாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றது சீமானுக்கு புரிய ஆரம்பிச்சதுனால தான். இதுக்கப்புறமும் கூமட்ட தம்பிகளுக்கு உண்மை புரியலன்னா அவனுக்கு ஆகச்சிறந்த கூமட்டைகளாகவே சாக வேண்டியது தான். ஒன்றும் பண்ண முடியாது யாரும். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.